ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்னா என்ன, ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அதை பற்றி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு காமனாக தெரிஞ்சிருக்கும் அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்ன, கன்சாலிடேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு. நான் இதில் வந்து க்ளீனாக சொல்கிறேன். ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, அப் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஒரு லோவில் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஐக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து லோ, இது வந்து ஐ. இந்த ஐக்கு போயிட்டு எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே டைரெக்ஷனில் மேலே போயிட்டே இருக்காது. கொஞ்சம் கீழே வந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் ஒரு லெவல்ல இருந்து அகெயின் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரு ரிப்பீட்டடாக வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து அப் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லோ, இது வந்து லோ, இது வந்து ஐ. இப்போ ப்ரைஸ் வந்து லோலேருந்து ஒரு ஐ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ஐலேருந்து ஒரு டவுன் வந்திருக்கு. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐயர் லோன்னு சொல்லுவாங்க. ஐயர் லோ என்ன அப்படின்னா ஐலேருந்து கீழே வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு அகெயின் மேலே புஷ் பண்ணியிருக்கு. அகெயின் மேலே புஷ் பண்ணனால இந்த இந்த ஐயை கட் பண்ணிட்டு மேலே போயிருக்கனால இதை வந்து ஐயர் ஐன்னு சொல்லுவாங்க. ஐயர் ஐ மறுபடியும் வந்து இந்த ஐயர் ஐலேருந்து ஒரு லோ போயிருக்கு. இதை வந்து சேம் ஐயர் லோ அண்ட் தென் அகெயின் இதை பிரேக் பண்ணிட்டு அப் சைடில் போயிருக்கு ஐயர் ஐ. இதுதான் வந்து அப் ட்ரெண்ட். மோஸ்ட்டாக வந்து அப் ட்ரெண்ட் வந்து இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. கன்சாலிடேஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரே ஜோனில் ரொம்ப ஒரு பீரியடுக்கு வந்து ஒரு ஜோன்லேயே சுற்றிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது வந்து ஒரு ஜோனுன்னு வச்சுக்கலாம். ப்ரைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லோலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஐக்கு வந்திருக்கும். ஐக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஜோனில் வந்து ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் வந்து சேம் ஆப்போசிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் தான் டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் எப்படி வரும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஐயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு லோ க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லோலேருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து அகெயின் டவுனில் புஷ் பண்ணும். இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக வந்து கேண்டில் வந்து மேலே போயிட்டு புஷ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து லோ, சாரி இது வந்து ஐ, இது வந்து லோ. ஓகேங்களா? இது வந்து லோலேருந்து ஒரு ஐ போனனால லோவர் ஐ. இது வந்து இது வந்து ஒரு ஐலேருந்து ஒரு லோ போயிருக்கு மார்க்கெட்டு. இப்போது லோலேருந்து ஒரு ஒரு சப்போர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ஸோ லோலேருந்து மேலே ஐக்கு போயிருக்கனால லோவர் ஐ இது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கேண்டில் வந்து இந்த ப்ரீவியஸான இந்த கரண்ட் லோவை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கனால இது வந்து லோவர் லோன்னு சொல்லுவாங்க. லோவர் லோ அகெயின் வந்து அந்த லோலேருந்து ஐ போயிருக்கனால லோவர் ஐ, அகெயின் லோவர் லோ. மார்க்கெட் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு மூவ் ஆகிறது வந்து இந்த 3 டைரக்ஷன்ஸில் தான் மூவ் ஆகும். ஒன்று வந்து போனால் மேலே போகும், இல்லை அப்படின்னா ஒரே ஜோனில் சுற்றிட்டு இருக்கும், இல்லை அப்படின்னா கீழே போகும். ஓகேங்களா? இதை கேண்டில் ஸ்டிக்ஸில் எப்படி பார்க்கலான்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஐக்கு அப் சைடில் மூவ் ஆகிட்டு இது வந்து இது லோ, இது வந்து லோ, இது வந்து ஐ.
ஐ கிரியேட் பண்ணியிருக்கா. ஐ கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து டவுன் சைடில் புஷ் பண்ணியிருக்கு. டவுன் சைடில் கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு இந்த ஜோன்லேருந்து மேலே புஷ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. இது வந்து க்ளீனாக உங்களுக்கு பார்த்தா தெரியும். லோலேருந்து ஒரு ஐ கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஹையர் லோ கிரியேட் பண்ணிவிட்டு இது வந்து ஹையர் லோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணிவிட்டு கேண்டில் வந்து மேலே போயிருக்கு. இது வந்து ஹையர் ஐ. அப் ட்ரெண்ட் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு ஜோன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் சைடில் புஷ் பண்ணிகிட்டு இருக்கும். இது வந்து அப் ட்ரெண்ட். செகண்ட் வந்து கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷன் என்ன அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளேயே கேண்டில் வந்து ரொம்ப ஒரு பீரியடுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எதுவுமே பண்ணக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல விஷயம். இந்த ஜோனில் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒன்று கேண்டில் வந்து இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஒன்று கேண்டில் வந்து இந்த ஜோனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். கன்சாலிடேஷன் பிரேக் அவுட். இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து அப் சைடில் புஷ் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை கேண்டில் வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு டவுன் சைடில் மூவ் ஆகும். ஓகேங்களா. இதுதான் வந்து கன்சாலிடேஷன். டவுன் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஐ கிரியேட் பண்ணிவிட்டு ஐயிலேருந்து ஒரு லோ கிரியேட் பண்ணும். லோ வந்துட்டு லோலேருந்து ஒரு அப் சைடில் புஷ் பண்ணும். இந்த மேலே புஷ் பண்ணுது இல்லையா, இந்த மேலே புஷ் பண்ணுறத வந்து ரீடெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கேண்டில் வந்து ஒரு லோவோ இல்லை ஒரு ஐயோ கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகும். இல்லை கொஞ்சம் மேலே போயிட்டு அகெயின் கீழே புஷ் பண்ணும். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரே டைரெக்ஷனில் மேலே போயிட்டே இருக்காது. ஒன்று மேலே போயிட்டு கொஞ்சம் ரீடெஸ்ட் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகும். அந்த மாதிரி கீழே வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு அகெயின் கீழே போகும். இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் மோஸ்ட்டாக. இப்போ இதில் பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த ஜோன்லேருந்து கீழே புஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு அகெயின் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா.